இந்த படத்தோட பேரை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன், பார்த்துக்குங்க. இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இந்த படமே ஒரு கேந்தி பிடிச்ச படம் தான். இதில் வர்ற கேரக்டர்லாம் யாரை சம்பவம் பண்ணலாம் அப்படின்னே சுற்றிட்டு இருப்பாங்க. படம் முழுக்க அந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவம் இருக்கும். ஸோ இதுதான் இந்த படத்தோட ஒன்லைனர். சரி, இப்போ படத்தை பார்க்க ஆரம்பிச்சிருங்க. படம் ஒரு ஆடம்பரமான பங்களால ஆரம்பிக்குது. ஏகப்பட்ட விருந்தாளிக வந்திருக்காங்க. என்ன காரணத்துக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படத்தோட கதாநாயகி ரோஸுக்கும் மார்க்குக்கும் கல்யாணம். அதுக்காகத்தான் இவ்வளவு பெரிய கூட்டம் அங்கே கூடியிருக்கு. ரோஸோட அம்மா மார்த்தா மிகப்பெரிய பணக்காரி. சில வருஷங்களுக்கு முன்னாடி அவ புருஷன் இறந்து போக ஸ்டீவ்னு ஒரு கை பொம்மையை அந்த அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அவ என்ன சொன்னாலும் தலையாற்ற ஜாதி அந்த ஸ்டீவ். அதனால கல்யாணம் பண்ணி வீட்டோட புருஷனா அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கா. இப்படி ரோஸோட கல்யாணம் அங்க கோலாகலமா நடக்குது. வந்திருந்த விருந்தினர்கள் எல்லாம் அங்க விதவிதமா சமைச்சு வச்சிருந்த உணவை எல்லாம் ருசி பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கூட்டம் அந்த கல்யாணத்துல உட்காந்து புரணி பேசிட்டு இருக்கு. இப்படி ஆடம்பரமா ஜாலியா அந்த கல்யாணமும் நிறைவேறுதா, கல்யாணம் முடிஞ்சுதா. இப்போ அவங்க முறைப்படி மணப்பெண்ணை தூக்கிட்டு போய் அங்க இருக்கிற ஒரு ரூம்ல வச்சு மணமகன் அவளை பிளாஸ்ட் பண்ணணும். அப்படி அந்த கூட்டமெல்லாம் கீழே இருக்க மார்க்கு ரோஸை ரூமுக்குள்ள தூக்கிட்டு போய் பொலோன்னு பொழக்கிறான். ரொம்ப நாளா காஞ்சு போயிருப்பான் போல இருக்கு. அவளை ஒரு காட்டிடுறான். சம்பவத்தை எல்லாம் முடிச்சுட்டு மணமக்கள் குளிச்சுட்டு அங்கிருந்து கீழே வராங்க. அவங்க சம்பவத்தை முடிச்சுட்டு வந்ததை கொண்டாடும் விதமா கீழே இருக்கிற விருந்தாளிகள்லாம் ஊன்னு கத்துறாங்க, ஏதோ பெருசா சாதிச்சிட்ட மாதிரி. அதுக்கப்புறமா மணமகன் மணமகளை அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். இதுதான் அவங்க சம்பிரதாயம். அதன்படி வந்திருந்த விருந்தினர்கள் எல்லாம் மணமக்களை கார்ல அனுப்பிச்சு வச்சுட்டு கூட்டமெல்லாம் கலைஞ்சு போகுது. இந்த வீடு சொத்து எல்லாம் மார்த்தாவோடது. மார்த்தாவோட புருஷன் அப்படிங்கிற பேர்ல ஸ்டீவ் அந்த சொத்தையெல்லாம் நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கிறான். வந்த விருந்தாளிகள்லாம் அவங்க வீட்டுக்கு கிளம்பி போக அன்னைக்கு நைட்டு வீட்டில் வேலைக்காரங்க மட்டும்தான் இருக்காங்க. அப்பதான் ஸ்டீவ் படுத்து தூங்குறதுக்காக மாடிக்கு போறான். அவன் ரோஸோட ரூமை கிராஸ் பண்ணி தான் அவன் ரூமுக்கு போகணும். அந்த சமயத்துல தான் ரோஸோட ரூம் ஓப்பனா இருக்கிறத பார்க்கறான். கல்யாணம் முடிஞ்சு மார்க்கும் ரோஸும் மேட்டர் பண்ணிருப்பாங்கல்ல, அவங்க அவுத்து போட்ட ட்ரெஸ் எல்லாம் அப்படியே கீழே கிடக்குது. அதை பார்த்ததுமே ஸ்டீவுக்கு கொஞ்சம் டெம்ட் ஆகுது. ரோஸோட ரூமுக்குள்ள நுழைஞ்ச ஸ்டீவ் அங்க கீழே கிடக்கிற ரோஸோட உள்ளாடைகளை எல்லாம் எடுத்து அப்படியே அவ உள்ளாடையை மோந்து பார்த்து மெய் மறந்து நிக்கிறான். சரியான காம கொடூரனா இருப்பான் போல இருக்கு. இந்த ஸ்டீவுக்கு மார்த்தாவை கல்யாணம் பண்ணிட்டு வந்த நாள்ல இருந்து ரோஸை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு அடி வயிற்றுல ஜிவ்வுன்னு ஏறி நிற்கும். எப்பவுமே அவளுக்கு அவன் மேல ஒரு கண் இருந்துட்டே இருந்துச்சு. எப்படியாச்சும் அவளை போட்டணும்னு நினைச்சான். ஆனா அதுக்குள்ள அவ கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. இப்ப இருக்கிறது அவ உள்ளாடை தான். அவளை மோந்து பார்க்கறதா நினைச்சிட்டு அந்த உள்ளாடை எடுத்து மோந்து பார்க்கறான். மார்த்தா கீழே வேலைக்காரங்களுக்கெல்லாம் அடுத்தது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவ படுக்கிறதுக்காக மேலே வர்றா. அந்த சமயத்துல தான் ஸ்டீவ் ரோஸோட உள்ளாடைய மோந்து பார்த்துட்டு இருந்த சமயத்துல சரியா அவ வரவும் மார்த்தா வர்றத கடைசி வினாடியில கவனிச்சிட்ட ஸ்டீவ் சட்டுன்னு தும்மல் வர்ற மாதிரி ஒரு ஆக்ட் போட்டு எப்படியோ அவகிட்ட இருந்து தப்பிச்சிடறான். மறுநாள் காலையில ஸ்டீவ் வீட்டு வாசல்ல ஹாயா உட்கார்ந்துருக்க. அப்பதான் நீச்சல் குளத்துல யாரோ நீச்சல் அடிக்கிற மாதிரி தெரியுது. யாரா அது அப்படின்னு கண்ணை குறுக்கி பார்க்கறான். நெத்தியில கொட்டி பார்க்கறான். அவனுக்கு யார் குளிக்கிறாங்கன்னு கண்ணே தெரியல. இது வேறையா, பொண்டாட்டிக்கிட்டவே போய் கேட்டலாம் அப்படின்னு மார்த்தா கிட்ட வந்து நீச்சல் குளத்துல குளிக்கிறது யாருன்னு கேட்குறான். அது வேற யாரும் இல்லை, ரோஸோட சித்தப்பம்புள்ள மிச்சல் தான் அது. அவள் வெளிநாட்டில் படிச்சுட்டு இருந்தா. அதனால தான் ரோஸோட கல்யாணத்துக்கு வர முடியல. நேற்று நைட்டு தான் வந்தா அப்படிங்கிற தகவலை சொல்கிறா. ஓஹோ அப்படியான்னு கேட்டுக்கிட்டே ஸ்டீவ் ரெடியாகி ஆஃபீஸ்க்கு கிளம்புறான். அந்த சமயத்தில் தான் சரி வந்துட்டோம், அந்த மிச்சல் பொண்ணை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு அது தங்கி இருக்கிற அவுட் ஹவுஸ்க்கு வரான். அவுட் ஹவுஸில் தங்கியிருந்த மிச்சலை மீட் பண்ணுறான். மிச்சலுக்கு மார்த்தா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டா அப்படின்னு தெரியும். ஆனால் இப்போ தான் முதல்ல ஸ்டீவை பார்க்குறா. இந்த மிச்சல் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கேந்தி கலையிற மாதிரியே இருப்பா. இந்த நாட்டாமை படத்தில் ஒரு டீச்சர் கேரக்டர் வருமே, அந்த மாதிரி அம்மனிக்கு எப்பவுமே அந்த மாதிரி நினப்பு தான் இருக்கும். ஸ்டீவை பார்த்ததுமே உள்ளே வர சொல்லிட்டு அவனுக்கு எதுக்கால ஒரு சேரை போட்டு உட்கார்றா. அதுவும் எப்படி திறந்து வச்சுட்டு உட்கார்றா. அவள் குகையை பார்த்த ஸ்டீவோட தம்பி உள்ள குதிச்சு நீச்சல் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஆனால் ஸ்டீவ் தம்பியை அடக்கிட்டு எனக்கு ஆஃபீஸில் வேலை இருக்குது அப்படின்னு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். இப்போ அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா மார்த்தாவோட மேனேஜர் ரிச்சர்டு அங்கே வர்றான். அப்பப்போ அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து மார்த்தா கிட்ட செட்டில் பண்ணி அவள் கையெழுத்து வாங்கிட்டு போவான். அந்த மாதிரி இன்னைக்கு அவன் வந்திருக்கவும் மார்த்தா ஒரு பக்கம் கேந்தி பிடிச்சி சுற்றிட்டு இருக்கா. ஏன்னா ஸ்டீவ் சரிவர மார்த்தாவை சம்பவம் பண்ணுறதில்ல. அதனால் அந்த மார்த்தா
ரிச்சர்டை கரெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பச்சை பச்சையாக பேசி அவனை மூடேத்துறதுக்கு ட்ரை பண்ணுறா. ஆனால் ரிச்சர்டுக்கு மார்த்தாவை மேட்ரு பண்ணுறதுல விருப்பம் இல்லை. அவனுக்கு ஒரு ரோஸு மேலே தான் கண்ணு. ஒரு ரோஸ் இல்லாட்டினா ஒரு மிச்சல் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த கொள்கையோடு இருக்கிறவன் இந்த மாதிரி கிளவிக வந்து கூப்பிட்டா போவானா? மார்த்தாவும் அவனுக்கு சீன் காட்டி பார்க்கறா, பச்சை பச்சையாக பேசி பார்க்கறா. ரிச்சர்டு எதுக்குமே பணிஞ்சு வர மாதிரி தெரியல. ஏதேதோ காரணம் சொல்லிட்டு தப்பிச்சோம் பொழைச்சோன்னு மார்த்தா கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். ஆஃபீஸ் வேலையை முடிச்சுட்டு நைட்டு ஸ்டீவ் வீட்டுக்கு வர்றான். அதுக்கு முன்னாடி மிச்சலை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு அவள் வீட்டுக்கு வரவும் மிச்சலை எங்கேயுமே காணோம். ஆனால் அவள் பெட்ரூமில் அவள் உள்ளாடைகளை பார்க்குறான். உடனே நம்ம ஆளுக்கு ஜொல்லு வலியுது, கையெல்லாம் நடுங்குது. அவனுக்கு தான் உள்ளாடையை பார்த்தா எடுத்து மோந்து பார்த்துடணுமே. அதன்படி மிச்சலோட உள்ளாடை எடுத்து மோந்து பார்த்து அப்படியே தன்னை மறந்துட்டு இருக்க சமயத்தில் சட்டுன்னு மிச்சல் அங்கே வந்துடுறான். அவளுக்கு தெரியாதபடி ஸ்டீவும் பின்னாடி ஒளிச்சு வைக்கிறான். ஆனால் மிச்சல் யாரு? இவனுக்கே மேட்டரில் கிளாஸ் எடுப்பா. அவ சட்டுன்னு கண்டுபிடிச்சு அந்த உள்ளாடையை அவன் கையிலிருந்து பிடுங்கிக்கிறா. ஏமாச்சா இந்த உள்ளாடையை வச்சு உறிஞ்சிட்டு இருக்க, நீ விருப்பப்பட்டா என் குகையவே உறிஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு சேர்ல போய் ஸ்டீவு குகைய சௌரியமா உறிஞ்சுற மாதிரி சாஞ்சு நின்னுக்கிறா. ஸ்டீவோட தம்பி சும்மா இருப்பானா? என்னையும் இறக்கி விடு அப்படின்னு அவசரப்படுத்த அங்கே ஒரு சரியான சம்பவம் நடக்குது. ஸ்டீவு செம்மையா அனுபவிக்கிறான். சம்பவத்தை முடிச்சுட்டு ஸ்டீவும் மிச்சலும் வீட்டுக்கு வராங்க. மார்த்தா கூட சேர்ந்து டின்னரை முடிச்சுட்டு அவங்க உட்காந்துட்டு இருக்க மார்த்தாவோட குகையில ஓயாம புயல் அடிச்சிட்டு இருக்கு. அந்த புயலை அடக்கிறதுக்கு ஸ்டீவ் விரும்ப மாட்டேங்கிறான். இதனால அவன் மேல மார்த்தா பயங்கர கடுப்புல இருக்கா. அந்த புயலை அடக்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு ரிச்சர்டு கூட முயற்சி பண்ணியிருப்பா. ஆனா அவனும் எஸ்கேப் ஆகி ஓடிட்டானா. அதனால இன்னும் அதிகமான கடுப்புல இருந்த மார்த்தா மிச்சல் அங்க இருக்கான்னு கூட பார்க்காம ஸ்டீவை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டுறா. உன் தடி சுத்த வேஸ்ட்டு அப்படி இப்படின்னு அவனை திட்டவும் இப்பத்தான் அவன் மிச்சலை புடி புடின்னு பிடிச்சிட்டு வந்திருக்கான். இந்த சமயத்துல அவன் முன்னாடியே மார்த்தா ஸ்டீவை கேவலமா பேச, அதுவும் அவன் தடியை ரொம்ப கேவலமா பேசவும் அவனுக்கு கோவம் வந்துடுது. கோவமா அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறான். இப்போ அடுத்த சீன்ல ரோஸும் மார்க்கும் கல்யாணம் முடிஞ்சு முதல் முறையா ரோஸோட வீட்டுக்கு வராங்க. அவங்கள தடபுடலா வரவேற்ற மார்த்தா அவங்கள அந்த பங்களாலேயே தங்க சொல்லிடுறா. ஆனா மார்க்கும் ரோஸும் அந்த அவுட் ஹவுஸ்ல தங்கலாம் அப்படிங்கிற ஐடியால தான் வந்திருப்பாங்க. ஆனா அந்த அவுட் ஹவுஸ்ல தான் ஏற்கனவே மிச்சல் தங்கியிருக்காளே, அதனால இவங்க பங்களாக்குள்ள தங்க சொல்லிட்டா. இவங்களுக்கு பங்களால தங்குறத விட அவுட் ஹவுஸ்ல தங்குறது தான் ரொம்ப பிடிக்கும். சதாசர்வ காலமும் ரெண்டு பேரும் ஏறுன்னு ஏறிட்டு இருக்கலாம், எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஆனா இங்க பங்களால பார்த்தீங்கன்னா வேலையாட்கள் இருக்காங்க, சுற்றி ஆட்கள் இருப்பாங்க, அந்த அளவுக்கு ஃப்ரீயாக இருக்காது அவங்களுக்கு. இப்போ மிச்சல் இருக்கிறதால இவங்க போட்டு வச்சிருந்த கணக்கெல்லாம் தப்பாக போகுது. இதனால மார்க்கு பயங்கர கடுப்பாகிறான். உன் தங்கச்சி மிச்சல் எப்போ பார்த்தாலும் நம்ம வாழ்க்கையில் கொல்லி வைக்கிறதுக்கே தான் வருவாளா? அவளை யார் இப்போ இங்கே வர சொன்னது? பேசாமல் வெளியூர்லேயே படிச்சுட்டு அங்கேயே தங்க வேண்டியதானே, எதுக்காக வந்து நம்ம பிளான்ல மண்ணள்ளி போடுறா அப்படின்னு பயங்கர கோவப்படுறான். ஆனால் ரோஸு தான் கிடக்குது விடுங்க, அவள் சின்ன பொண்ணு தானே, அவுட் ஹவுஸில் ஏறினா என்ன பங்களாவில் ஏறினா என்ன எல்லாம் ஒண்ணுதான், என்னை வந்து ஏறேண்டா அப்படின்னு அவனை போர்வைக்குள்ள இழுத்து போட்டு ஏற சொல்லிட்டு இருக்கா. அவனும் பாதி ஏறி இருப்பான். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா மடார்னு கதவை திறந்துட்டு மிச்சல் ஓடி வந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் படுத்துக்கிறா. நான் அந்த அவுட் ஹவுஸ்ல தனியா இருக்க மாட்டேன், எனக்கு அங்க தங்கறதுக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப இவங்க ரெண்டு பேர் ஏறுறதுக்கும் கொல்லி வைக்கிறா. மார்க் அப்படியே கொதிச்சு போயிடுறான். இந்த சனினை கொன்னா என்ன அப்படின்னு அவனுக்கு கோபம் வருது. மறுநாள் மிச்சலுக்கு ஏதோ முக்கியமான பொருள் எல்லாம் வாங்கணும் அப்படிங்கறதுக்காக டவுனுக்கு போகிறதுக்கு வேண்டி மார்க்கை கோர்த்து விட்டுறாங்க. வேற வழி இல்லாத மார்க்கும் மிச்சலை கார்ல டவுனுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஆனா அந்த மிச்சல் எத்தனை சேட்டை பண்றான்னு பாருங்க. முன்னாடி சீட்ல உட்காந்துட்டு ரெண்டு காலையும் விரிச்சு டேஷ்போர்ட்ல வச்சுக்கிறா. சரியா அவ குகை அவன் கண்ணுக்கு வேற படுது. கால்லையே ஏகப்பட்ட சில்மிஷம் பண்ணிட்டு வரா. இதனால மார்க்குக்கு அவ மேல இன்னும் கோவம் தான் வருது. டவுனுக்கு வந்தாச்சு. டவுனுக்கு வந்து அவ வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு திரும்பவும் ரெண்டு பேரும் வீட்டை நோக்கி கிளம்புறாங்க. வீட்டுக்கு வந்து சேரும்போது நைட் ஆகி போச்சு. மிச்சலை அவுட் ஹவுஸுக்கு கூட்டிட்டு போன மார்க்கு அவ குகையை பத்தியே நினைச்சிட்டு இருந்ததுல திடுதிப்புன்னு அவளை தூக்கி போட்டு குத்துன்னு குத்த ஆரம்பிச்சிடறான். ஆரம்பத்துல ஆய் ஊயின்னு ஆர்ப்பாட்டம் பண்ண மிச்சல் அதுக்கப்புறம் அவன் குத்த ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிறா. மறுநாள் காலையில தூங்கி எந்திரிச்சோன்ன முதல் வேலையா மார்க்கு மிச்சலை தான் தேடி பார்க்கறான். அவ எங்கேயுமே கண்ணுக்கு படல. மார்த்தா கிட்ட வந்து கேட்டு பார்க்கறா, அவளுக்கும் தெரியல. தோட்டத்து பக்கம் எங்காவது போயிருப்பாளா அப்படின்னு தோட்டத்து பக்கத்துல தேடிட்டு வந்தா மிச்சல் அங்கில்ல, ரோஸு தான் இருக்கா. அவனை பார்த்தோன்ன ஓடி வந்து தாவி குதிச்ச ரோஸு என்ன பண்ணுங்க மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பக்கத்துல இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே இழுத்துட்டு போய் செம்மையா குத்த வைக்கிறா.
அதே சமயத்தில் அந்த ஊரில் இருக்கிற சர்ச்சை காமிக்கிறாங்க. சர்ச்சு ஃபாதர் பயங்கரமாக முழங்கிட்டு இருக்காரு. இந்த ஊரில் வர வர தப்பு தண்டா நிறையா நடக்க ஆரம்பிக்குது. கடவுள் பயமே எல்லாத்துக்கும் போயிருச்சு. அக்கா, தம்பி, சித்தி, அத்தைன்னு பார்க்குற அத்தனை பேர்த்தையுமே இங்கே இருக்கிற ஆம்பளைங்க சம்பவம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இதை பற்றி மார்த்தாவும் சில வார்த்தைகள் பேசுவா அப்படின்னு மார்த்தாவை கூப்பிட்டு விட மார்த்தாவும் பயங்கரமாக முழங்குறா. ஒருத்தனுக்கு ஒருத்தின் தான் கடவுள் நம்மளை எல்லாம் படைச்சிருக்காரு. ஆனால் இப்போ இருக்கிற ஆண்கள் பெண்கள் அப்படியா நடந்துக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சொசைட்டியில் வாழ்கிறத நினச்சி நான் ரொம்ப வெக்கப்படுறேன். இப்போ வரைக்கும் நான் ஒருத்தனுக்கு மட்டும்தான் உண்மையாக இருந்திருக்கேன் அப்படின்னு பயங்கரமாக முழங்குறா. மார்த்தா எப்படிப்பட்டவ அப்படின்னு அவளை பற்றி ரொம்ப தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படித்தான் திரும்பவும் ரிச்சர்டு அன்னைக்கு வந்து அவகிட்ட மாட்டிக்கிறான். இன்னைக்கு நீ எங்கேயும் தப்பிக்க முடியாது மகனே, என் குகையில குதிச்சு மீன் பிடிச்சிட்டு தான் நீ போகணும் அப்படின்னு அவனை பெட்ரூமில் வெயிட் பண்ண சொல்லிட்டு இதோ நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு மேக்கப் பண்ணிட்டு வரக்கு போகிற அந்த சமயத்தில் சரியா அங்கே ஸ்டீவ் வந்துடுறான். வாழ்த்துக்கள் ஸ்டீவ், உன்னை பார்த்தா உன் மனைவி பெட்ரூமில் வெயிட் பண்ண சொன்னா அப்படின்னு அவனுக்கு கை கொடுத்துட்டு எப்படியோ இந்த தடவையும் எஸ்கேப் ஆகி ஓடிடுறான். அங்கிருந்து ஓட்டம் பிடிச்ச ரிச்சர்டு நேராக அந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து உட்கார்றான். பார்த்தா அந்த ஸ்விம்மிங் பூலில் மிச்சல் பிறந்த மீனியாக குளிச்சுட்டு இருக்கா. திறந்த இடம், எல்லாரும் அங்கே சுற்றி இருக்காங்க. ஆனால் இந்த அம்மினி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் திறந்து தன்னை மறந்து குளிச்சுட்டு இருக்கா. அவள் அழகில் மயங்கி போன ரிச்சர்டு அங்கேயே உட்காந்து அவளை ரசிக்க ஆரம்பிக்கிறா. அவளும் இந்தா பார்த்துக்கோ அப்படின்னு எல்லாத்தையும் அவனுக்கு காமிக்க ரிச்சர்டோட நரம்பு அப்படியே சும்மா புடச்சிக்குது. அந்த சமயத்தில் தான் சர்ச்சு ஃபாதர் வேக வேகமாக மார்த்தாவோட வீட்டுக்கு வராரு. ஒரு ஓரமாக நின்று மிச்சல் குளிக்கிறத ரசிச்சுட்டு இருந்த ஸ்டீவு ஃபாதர் வரதை பார்த்தோன்னே அழுங்காம அங்கே பக்கத்தில் போய் ஒளிஞ்சுக்கிறான். வேக வேகமாக வீட்டுக்குள்ளே வந்த ஃபாதர் மார்த்தாவை பார்த்து எதுக்காக என்ன வர சொன்னேன் அப்படின்னு கேட்குறாரு. ஃபாதர், என்னை யாராவது விரும்பணும் ஃபாதர் அப்படின்னு சொல்லவும் உன்னை நான் விரும்புகிறேம்மா அப்படின்னு அவளை அப்படியே கட்டி பிடிச்சி விரும்ப ட்ரை பண்ண ஃபாதர், நான் அந்த விருப்பத்தை சொல்லலை ஃபாதர், நைட்டு யாராவது என்னை குத்துற அந்த விருப்பத்தை சொல்கிற ஃபாதர் அப்படின்னு மார்த்தா சொல்லவும் இதை கேட்டு ஃபாதர் ஜெர்க்காயிடுறாரு. என்னம்மா நீ, நம்ம மதத்தோட புனிதத்தை பேணி காக்க வேண்டிய நீ இப்படி பண்ணலாமா? இது தப்பில்லையா? அப்படி இப்படின்னு அவளுக்கு உபதேசம் பண்ண ஃபாதர், இப்போத்தானே நீங்கள் என்னை கட்டி பிடிச்சிங்க அப்படிங்கிற மார்த்தா. அதே சமயத்தில் வெளியே ஸ்டீவ் அந்த நீச்சல் குளத்துக்கு வர்றான். ஏற்கனவே ரிச்சர்ட் அங்கே உட்காந்துட்டு இருக்க ஸ்டீவும் வந்து இப்போ அங்கே உட்காந்துக்கிறான். அதை தொடர்ந்து மார்க்கும் அங்கே வர்றான். 3 பேரும் மிச்சல் குளிக்கிறத ஆணு வாயை திறந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதில் ஸ்டீவும் மார்க்கும் ஏற்கனவே மிச்சலை போட்டாச்சு. ரிச்சர்ட் மட்டும்தான் போடல. அதே சமயத்தில் வீட்டுக்குள்ள ஃபாதர் மார்த்தா கிட்ட முழங்குன்னு முழங்கிட்டு இருக்காரு. எப்போ நீ வேற ஒருத்தங்கிட்ட குத்து வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டியோ அப்பவே நீ சபிக்கப்பட்டவளாயிட்ட. இந்த சபிக்கப்பட்டவ கூட எனக்கு எந்த சாவகாசமும் வேண்டாம் அப்படின்னு அங்கிருந்து கோவச்சிட்டு கிளம்புறாரு. ஆனால் மார்த்தாவா, நில்லுங்க ஃபாதர், நான் பண்ணினது தப்புன்னா எனக்கு பாவ மன்னிப்பு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு அவரை கையை காலை பிடிச்சி நிறுத்த பார்க்குறா. ஆனால் அவரோ நிற்க தயாரா இல்லை. நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு வேக வேகமாக அங்கேருந்து கிளம்புறாரு. அன்னைக்கு நைட்டு ஸ்டீவு ரோஸை நினச்சிட்டே ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில் படுத்திருக்கா. எப்போ அவளை நான் போடுறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் அப்படின்னு தீவிரமாக யோசனை பண்ணிட்டு இருந்த ஸ்டீவு பக்கத்தில் மார்த்தா படுத்துட்டு இருக்கிறத பார்க்குறான். ஆனால் அவன் கண்ணுக்கு பக்கத்தில் ரோஸ் படுத்துட்டு இருக்க மாதிரி தெரிய உடனே அவன் தம்பி முறுக்கிட்டு எந்திரிச்சு நிற்கிறான். துரதிருஷ்டவசமாக அவன் பக்கத்தில் படுத்திருக்கிறது அவன் பொண்டாட்டி மார்த்தா. முறுக்கிட்டு நிற்கிற தம்பியை பார்த்தோன்னே ஆசைப்பட்டு மார்த்தா அவன் மேலே எகிரி குதிக்கலாம் அப்படின்னு வந்தா, ஐயோ பக்கத்தில் இருந்தது ரோஸ் இல்லையா, இந்த கிளவியா அப்படின்னு அவளை தவிர்க்கிறதுக்காக ஸ்டீவ் தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணுறான். மார்த்தாவும் என்னென்னமோ பண்ணி பார்க்குறான். ஆனால் இவன் ஒரு கழிச்சு படுத்தவன் திரும்பவே இல்லை. இதனால் மார்த்தா இன்னும் சூடாக ஆரம்பிக்கிறா. மறுநாள் காலையில் வீட்டுக்கு வந்த ரிச்சர்டை அவன் டையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். இந்த தடவை நீ தப்பிக்க முடியாது மகனே, என் தாகம் தீர்ற அளவுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு தான் நீ போகணும் அப்படின்னு அவன் அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு ரூமுக்குள்ளே இழுத்துட்டு போய் மெத்தையில தள்ளி அவன் கதற கதற அவனைய சம்பவம் பண்ணி முடிக்கிறா. ரிச்சர்டும் கெஞ்சி பார்க்குறான், கதறி பார்க்குறான். ஆனால் மார்த்தா அவனை விடலையே. சும்மா பூந்து சூறையாடிட்டா. அவகிட்ட சிக்கி சின்ன பின்னமான ரிச்சர்டு அங்கிருந்து நொந்து போய் கிளம்புறான். கொஞ்ச நாளாவே மார்க்கு எப்போ மிச்சலை போட்டானோ அதிலிருந்து அவனுக்கு ரோஸ் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்டே போயிருச்சு. ரோஸே அவங்கிட்ட வந்து என்னை பண்ணுடான்னு சொன்னாலும் இவன் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காமிச்சிக்க மாட்டேங்கிறான். அவன் மைண்டெல்லாம் மிச்சலோட உடம்பு மேலேயே இருக்குது. இதையெல்லாம் யோசிச்சுட்டு ரோஸ் அன்னைக்கு தூக்கம் வராமல் பெட்டில் புரண்டு படுத்துட்டு இருக்கான். அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் மார்க்கு நல்லா கொரட்டை விட்டு தூங்குறான். இதே கவலையில் மறுநாள் கார்டனில் பூ பொறிச்சிட்டு இருந்த ரோஸு எப்படி மார்க்கை வழி கொண்டு வர்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அந்த சமயத்தில் ஸ்டீவ் அந்த கார்டனுக்கு வர்றான். அங்கே ரோஸு ஏற்கனவே பிச்சு போட்டிருந்த பூவை எல்லாத்தையும் அவளுக்கு தெரியாமல் எடுத்து வச்சுட்டு ரோஸை பார்த்த உடனே இந்தா உனக்காக
உனக்காக நான் பறிச்சது அப்படின்னு ரோஸ் பறிச்ச பூவே அவளுக்கு ப்ரெசண்ட்டாக கொடுக்குறான் ஸ்டீவு. அந்த பூவை வாங்கின ரோஸும் நெகிழ்ந்து போயிடுறா. எனக்காகவே இந்த பூவெல்லாம் பொறிச்சிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்குறா. ஆமாம் அப்படின்னு ஸ்டீவும் சொல்ல, அன்னைக்கு ஃபுல் டே அவங்க 2 பேரும் மனசு விட்டு பேசிட்டு அவங்க தோட்டத்துக்குள்ளே சுற்றுறாங்க. இதுதான் நல்ல சான்ஸ், இதை விட்டுறக்கூடாது அப்படின்னு ஸ்டீவும் ரோஸை வேட்டையாடுறதுக்கு போகலாம் வா அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு கூட்டிகிட்டு வரான். 2 பேரும் முயல் வேட்டையாடிட்டு இருக்க சமயத்தில் திடுதிப்புடு மழை பிடிக்க ஆரம்பிச்சிருது. பெரிய மழை. அங்கே பக்கத்தில் கைவிடப்பட்ட ஒரு வீடு இருக்க அந்த வீட்டுக்குள்ளே வேகமாக வந்து பூந்துக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே 2 பேரும் மழையில் சுத்தமாக முழுமையாக நனைஞ்சு போயிடுறாங்க. காட்டுக்குள்ளே பயங்கர குளிராக இருக்க குளிர் காயறதுக்காக அந்த சிம்னியில் தீ பற்ற வைக்கிறான். அந்த தீயோட கதகதப்பில் அவன் துணியெல்லாம் கழட்டி போட ரோஸுக்கும் குளிர் அடிக்குது. அவளும் வேற வழி இல்லாமல் அவள் துணிமணி எல்லாத்தையும் கழட்டி வீசுறா. 2 பேரும் பிறந்த மேனியாக அங்கே உட்காந்துருக்க ரோஸை முழுசாக பார்த்த ஸ்டீவோட நரம்பு புடைக்க அதை பார்த்த ரோஸும் அவனுக்கு அடி பண்ணிறா. ஏற்கனவே மார்க்கு கிட்ட அவளுக்கு ஒன்றும் கிடைக்காம ரொம்ப தாகமாக சுற்றிட்டு இருப்பா. இப்போ ஸ்டீவோட தம்பி கஞ்சி கொடுக்குறேன்னு சொன்னா வேண்டானா சொல்லுவா. அவள் தாகத்துக்கு ஸ்டீவோட தம்பி கிட்ட இருந்து கஞ்சியை அள்ளி அள்ளி பருகிறா. அதுக்கப்புறம் என்ன, ஸ்டீவு ஷாட்டு மேலே ஷாட்டு போட்டு 2 பேரும் மஜாவா அந்த ஈவினிங்கை அந்த பாலடைஞ்ச வீட்டுக்குள்ளேயே ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எப்படியோ பல வருஷமாக ஸ்டீவு எதிர்பார்த்துட்டு இருந்தது இன்னைக்கு செம மஜாவா அவனுக்கு நடந்து முடியுது. ரோஸும் ஸ்டீவு கிட்ட தன்னை முழுமையாக ஒப்படைச்சிட்டா. அந்த வீக்கெண்டு மார்த்தா வீட்டில் ஒரு பெரிய பார்ட்டி நடக்குது. ஏகப்பட்ட பேர் வந்திருக்காங்க அந்த பார்ட்டிக்கு. அந்த பார்ட்டியில தான் மிச்சலும் மார்க்கும் பயங்கர க்ளோஸாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் ரோஸுக்கு புரிஞ்சு போகுது ஏன் மார்க்கு அவ மேலே இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டேங்கிறான்னு. ஏன்னா மார்க்கு மிச்சல் கூட சேர்ந்து ரோஸுக்கு துரோகம் பண்ணுறான். அதே சமயத்தில் பார்ட்டியெல்லாம் பிடிக்காத ஸ்டீவு அந்த நைட் டைமில் அப்படியே அந்த பூங்காக்குள்ளே சுற்றிட்டு இருக்கான். மார்க்கையும் மிச்சலையும் ஒன்றா பார்த்த ரோஸு மூட் அவுட் ஆனனால அவளும் அந்த பார்க்குக்குள்ளே தனியாக நடக்க ஆரம்பிக்க அங்கே ஸ்டீவை பார்க்குறா. அவனை பார்த்த உடனே ஆறுதலாக ஓடி போய் அவனை ஆற தழுவிக்கிறா. அப்புறம் என்ன, ரோஸ் இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் ஸ்டீவு அவளை குத்துன்னு குத்துறான். மார்க்கு மிச்சலை ஷாட்டுக்கு மேலே ஷாட்டு போட்டு என்ஜாய் பண்ணுறான். மார்த்தாவும் ரிச்சர்டும் அவங்க ஒரு பக்கம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு குத்துறாங்க. இப்படி அந்த குடும்பமே காஜிக்கு ஏங்கி ஜோடி மாற்றி ஜோடி குத்துன்னு குத்தி என்ஜாய்க்கு மேலே என்ஜாய் பண்ணுறாங்க. இதோட இந்த படமும் முடியுது. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். படம் பிடிச்சிருந்தா அந்த வீடியோவுக்கு லைக் போடுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டன் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி விதவிதமாக நான் படம் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம சேனலை இன்னும் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி.